12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் கோர்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ல கிடைக்காத போது அடுத்து அவங்க மூவ் ஆகக்கூடிய கேட்டகரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ், துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டகரிக்கு அவங்க வரும்போது நிறைய பேரோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு பெட்டரான கோர்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் இருந்தாலும் இந்த கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த வேர்டை சொல்லும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். அந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபீல் பண்ண முடியும். இது ஏற்கனவே இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சவங்க கிட்ட நீங்க பேசினாலும் உங்களுக்கு தெரியும். இனி படிக்கணும்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கார்டியாக் டெக்னாலஜி பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஒரு வேல்யூவா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோர்ஸுக்கு அந்த அளவு வேல்யூவும் ஒரு ஸ்பெஷலைசேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஸ்கோப் என்ன, இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன படிப்போம், நம்மளோட வேலை நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு என்ன மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது, ஃபீஸ் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கார்டியாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதய சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஐ ஹாஸ்பிட்டல், நியூராலஜி ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி கார்டியாக் ஹேர் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்க யார் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்டியாலஜிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க், அதாவது அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டியாக் டெக்னாலஜி முடிச்ச டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து ஒரு கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து இருதய நோயால பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோயை வந்து டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, லைக் இசிஜி பாக்குறது அண்ட் நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் முடிச்சவங்க வந்து பாப்பாங்க. ஸோ ஒரு நோயை வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு இல்லைன்னா வந்து டயக்னோசிஸ் பண்ண பிறகு அந்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கும் எப்பவுமே. அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மருந்து கொடுத்து சரியா பண்றது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி சரி பண்றது. ஸோ இந்த 2 ட்ரீட்மெண்ட்மே யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த டாக்டருக்கு எல்லா விதத்திலையும் அசிஸ்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கார்டியாக் டெக்னாலஜி முடிச்சவங்க தான் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட்ல வந்து ஒரு பிளாக் இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆஞ்சியோகிராம் பண்றது டாக்டரா இருந்தாலும் அதுக்கு கூட நின்று எல்லாமே அசஸ் பண்றது, ரெடி பண்றது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு எடுத்து வைக்கிறது, அந்த பேஷண்டோட சார்ட்டை வந்து மெயின்டைன் பண்றது, இவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசின்ஸ் போயிருக்குது, சர்ஜரிக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்திருக்காங்க, பின்னாடி என்ன மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டடா எந்த ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு அசஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் யாரு பாப்பா அப்படின்னா இந்த கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட்க்கு பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வேல்யூவே தனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே வந்து இந்த கார்டியாலஜிஸ்ட் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க டாக்டர் கிடையாது, பட் ஈவன் தோ இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டாக்டர்ஸ் கூட இருந்தே அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெட்டரான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது படிச்சு முடிச்சுட்டு கார்டியாக் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் உங்களால என்ன செய்ய முடியும்னா வேலை பார்க்க முடியும். இவங்களோட சேலரி லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹையா இருக்கும். நார்மலா ஒரு நர்சிங் படிக்கிறவங்கள விட கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கார்டியாக் டெக்னாலஜி முடிச்சவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸ்டார்டிங் சேலரியே 25,000க்கு மேல கண்டிப்பா இந்த கோர்ஸ்க்கு இருக்கும். நீங்க எந்த மாதிரி சூஸ் பண்றீங்க, அதாவது நீங்க வேலை செய்யறதுக்கு என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலை வந்து சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்தும் உங்களோட திறமையை பொறுத்தும் சேலரி அப்படிங்கிறது மாறுபடும். சரி, இந்த கோர்ஸ் படிக்கணும்னா நீங்க உங்களோட 12ஆம் வகுப்புல வந்து கண்டிப்பா பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி இருந்திருந்தனா நீங்க இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும், இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி சுவாலஜி இருக்கணும். பட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது மஸ்டா இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்கணும். அண்ட் 45% மார்க் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க 40% மார்க் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் செக்டார்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ரன் பண்றாங்க. 13 கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த கோர்ஸ்க்கு வந்து இருக்குது. அண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 180 சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர். என்னென்ன காலேஜஸ் இப்ப ஃபாஸ்டா வந்து பாத்துடலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 7 சீட் இருக்குது, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல 6 சீட் இருக்குது, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட், சேலம்ல 5 சீட், திருச்சியில 20 சீட், விழுப்புரம்ல 4 சீட், அண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், அண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட். ஸோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 182 சீட் இந்த கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷமும் நமக்கு இதே அளவு சீட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜை தவிர பிரைவேட் காலேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டியில இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. லைக் நம்ம வந்து ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம், அமிர்தா, ஸ்ரீ பாலாஜி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காலேஜஸ்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க பிரைவேட்ல படிக்கணும்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்காங்க. இதே இது கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5,000ல இருந்து ஒரு 7,000க்குள்ள தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். பட் இந்த
கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க வரணும்னா எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய கட் ஆஃப் வேணும். இந்த கோர்ஸ் வந்து ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் அப்படிங்கிறனால, ஒரு 180க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே இந்த கோர்ஸஸ வந்து சூஸ் பண்ணிடலாம். பட் ஒருவேள எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ கேட்டகரில இருக்கிறீங்கன்னா, ஒரு 178க்கு மேல இருந்தாலுமே, இல்லன்னா ஒரு 175க்கு மேல இருந்தாலுமே இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே இது டிமாண்ட்ல இருக்கிற கோர்ஸ் அப்படிங்கிறனால ஒரு 180 கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்பவுமே சேஃபான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம இந்த கோர்ஸ்க்கு சொல்லலாம். அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. நீங்க இதிலேயே என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸா எம்எஸ்சி நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ்க்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. ஸோ அப்ராடுக்கும் நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ அங்க வந்து இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு அங்க வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபாரின் போனோம் அப்படின்னா, நமக்கு அந்த வொர்க் ஹார்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். வொர்க் பர்டனும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், எவ்வளவோ பாராமெடிக்கல் கோர்ஸ் இருந்தாலும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். இந்த கோர்ஸ நீங்க வந்து கவர்ன்மென்ட் செக்டார்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.